பாபு, ஏ பாபு, அடக்கிருக்கு மனசா, சோபாலையா படுத்து தூங்கியிருக்காரு. நான் இவரை கவனிக்கவே இல்லையே. என்ன இது, 10 ரூபா கண்ணாடி மாதிரி எதையோ போட்டுட்டு தூங்குதாரு. ஓ, வெளிச்சம் அடிக்கணும் கண்ணாடி போட்டு தூங்குதாரோ. பாவம் மனுஷன். பாபு, ஏ பாபு, தூங்குதீரோ? சரி, தூங்கும் தூங்கும். ரொம்ப பாவப்பட்ட மனுஷனா இருக்கு இவர் மூஞ்ச பார்க்கும்போது. நம்ம இவருக்காக எதுவுமே பண்ணவே இல்லையே. இவர் தான் நமக்கு காலையில் காப்பிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்காரு. நம்ம ஏன் இவருக்காக ஒரு நாள் சமைச்சு பார்க்கக்கூடாது? உட்காந்தே இருக்கிறது போதும் நெட்டவெளி. போ, பாபுவுக்காக ஏதாட்டு செய், சமையல் பண்ணு, நல்ல விதவிதமாக ருசியாக செஞ்சு கொண்டு வா. அவர் பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகட்டும். அது சாதாரண அதிர்ச்சி இல்லை, இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். சரி, அவர் இப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கட்டும். முதல்ல போய் நம்ம கடையில் போய் ஜாமான்லாம் வாங்குவோம். சமையலுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு எப்படியாட்டு எதையாவது யூடியூப்பை பார்த்தாட்டு சமைச்சிருவோம். பாபு, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. என் கையால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இதை விட அருமையாக ஒரு தூக்கத்தை போடுவீங்க பாருங்க. பாபு ரொம்ப கொடுத்து வச்சவர். என் கையால் இன்னைக்கு சாப்பிட போகிறாரு. அதுவும் நான் முதல்ல சமைச்சு அவர் சாப்பிடும்போது அவர் ரொம்ப ஆனந்தத்தில் கண்ணீர் விடணும். பாபு சித்தப்பாவுக்கு நம்ம சமைச்சிருக்கோம். ஆனால் அப்போ வந்து நமக்கு உதவி பண்ணதுக்கு பாபுலாம் இருந்தாவோ. ஆனால் இப்போ யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக சமைக்க போகிறேன். பாபு வீட்டில் ஜாமான் வாங்கிறதுக்கு ஒரு பை கூட இல்லை. சரி, இந்த குடத்துல காய்கறிகள் எல்லாம் போட்டு தூக்கிட்டு வந்துடுவோம். என்னென்ன காய் வாங்கணுன்னே தெரியலையே, என்ன செய்ய? சரி, அப்போ கொஞ்சம் கோழிக்கறியும் கொஞ்சம் ஆட்டுக்கறியும் கொஞ்சம் மீன் கறியும் வாங்கி அது கூட மற்ற கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு நல்ல சுவையான குழம்பா அவருக்கு செஞ்சு கொடுப்போம். சரி, முதல்ல போய் இந்த கறிக்கடையெல்லாம் தேடுவோம். ஏன் நெட்ட தங்கம் எங்க போயிட்டு இருக்க? என்ன இது குடம்? தண்ணி இல்லையாங்க? பாபு வீட்டுல நல்ல தண்ணி இருக்குமே, என்னம்மா உன்னைய தண்ணி குடம் தூக்க விட்டுட்டு இருக்கான்? ஐயா ஆச்சி, பாபு ரொம்ப தங்கமான மனுஷன். ஐயோ பாவம், அவர் தூங்கிட்டு கிடக்காரு. இந்த வீட்டில் காய்கறி இல்லை, எதுவும் இல்லை. எப்போவுமே அவர் தானே ஆச்சி சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அதான் நான் இதாட்ட சமைக்கலாமான்னு சொல்லி காய் வாங்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆச்சி. அதுக்கு எதுக்குமா குடத்தை தூக்கிட்டு போற? இல்லை ஆச்சி, காய் வாங்கிறதுக்கு அங்கே பையே இல்லை, இந்த குடம் தான் இருந்தது. அதான் இதில் பிடிச்சி வச்சிருக்க தண்ணியை பூரா தூர கொட்டி விட்டுட்டு அந்த குடத்துல வந்து காய் கறிகள்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஆச்சி. எல்லாரும் என் நெட்ட தங்கத்தை ஏசுனாவோ, ஆனா அவளுக்கு இப்பதான் பொறுப்பு வந்துட்டு. சரி சரி, பிள்ளை பொறுப்போட சமைக்கட்டும். நம்ம வந்து வீட்டுக்கு போயிருவோம். நம்ம ஏதாட்டுக்கு வாரோம்னா அவ தனியா சமைக்கணும், தனியா கடைக்கு போகணும்னு நினைப்பாள்ல. சரி தங்கம், சமைச்சிட்டு ஆச்சிக்கும் கொஞ்சம் கொண்டு வா. சரியா? அப்ப ஆச்சி போட்டா? சரி ஆச்சி, அப்போ நீ போயிட்டு வா. ஆச்சி பாவம், இன்னைக்கு குழம்பு வச்சு ஆச்சிக்கும் கொண்டு போகணும். ஆச்சி, தாத்தா, அப்பா, அம்மா எல்லாத்துக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான சமையல் பண்ணி மதியானம் எடுத்துட்டு போயிடணும். அதுக்கு முன்னாடி பாபுவை சாப்பிட வச்சிடணும். என்ன என்ன வேணும், சீக்கிரம் வாங்கிட்டு போங்கண்ணே. எப்பவுமே கடையில நீங்க இங்க வந்து நின்றுகிட்டே இருக்கியோ. நெட்டவெளி அக்காவ், வாங்க. என்ன கொடுத்து தூக்கிட்டு வந்திருக்கியோ? தண்ணிலாம் விற்கிறது இல்லையே. தண்ணி உங்ககிட்ட யாரு கேட்டாவோ? போ, காய்கறி எல்லாம் கொண்டு வா. 1 கிலோ கத்திரிக்காய், 1 கிலோ முருங்கைக்காய், 1 கிலோ வாழைக்காய், 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ தக்காளி, 1 கிலோ அவரைக்காய், 1 கிலோ மாங்காய், 1 கிலோ சேனக்கிழங்கு, அதுக்கப்புறமா 1 கிலோ அவரைக்காய். ஏப்பா ஏப்பா, மூச்சு வாங்குதே. நீங்க பேசுறது கேட்டு மூச்சு வாங்குதே. என் கடையிலேயே மொத்தம் அவ்வளவுதான் இருக்கும் போல. என்ன நெட்டவெளி அக்கா, விருந்தாளி வராவளா? ஏழை, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? விருந்தாளி வந்தா என்ன, பெருச்சாளி வந்தா என்ன? காயெல்லாம் கொண்டு வாப்போ, அந்த குடத்துல எல்லாத்தையும் அடைச்சி கொடு. எக்கோ, குடத்துலயா? பை கொண்டு வரலையாக்கோ? பை கொண்டு வரணும்ல. எப்ப நீ கேள்வி கேட்டு கொள்ளாதப்ப பை கொண்டு வரலப்பா. அது கூட ஒரு 10 முட்டையும் போட்டுரு. சரிக்கா. எங்க காசு வச்சிருக்கீங்களா? எல்லாம் வாங்குறதுல காசு இருக்கா? என்ன ஓவரா பேசுற? சுப்பிட்டு இடியட் குடியட்டு, வாய மூடு. காசு இல்லாம வருவாவளோ? என் புருஷ இருக்கார்ல பாபு, அவர் பரிசுலேருந்து நிறைய காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு தான் போவேன் பத்துக்க. போ. சரிக்கா சரிக்கா, நான் எல்லாம் எடுத்து இதுல போட்டு கொண்டு வரேன்க்கா. எப்பாடி ஒரு வழியா காஞ்சி போட விற்காத காய்கறி எல்லாம் இந்த குடத்துல போட்டு அடைச்சி ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவோம். ஏக்கா இந்தாங்கக்கா, எல்லா காய்கறியும் இதுல போட்டு அடைச்சாச்சு. அது என்ன மேல முருங்கைக்காவா இருக்கு, வெட்டி வெட்டி வச்சிருக்க? ஏக்கா, முருங்கக்கா குடத்துக்குள்ள போக மாட்டுக்கலாக்கா, அதான் உங்களுக்காக நறுக்கியே வச்சுட்டேங்க்கா. நீங்க அப்படியே குழம்புல தூக்கி போட்டா போதும். ஐ, சூப்பரான ஐடியாவா இருக்கே. சரி, கொண்டா. ஏக்கா, வேற எதுவும் வேணுமாக்கா? ஆமாம் ஆமாம், கறிலாம் வேணும். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் கறி, இதெல்லாம் இருந்ததுன்னா கொடுங்களேன். ஏக்கா, அதெல்லாம் நீங்க கசாப்பு கடையில தான்க்கா வாங்கணும். இங்க காய்கறியும் மளிகை சாமானும் தான் இருக்குக்கா. சரிக்கா, அப்ப இதுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு போங்கக்கா. 1300 ரூபா. ஏ பாவி, 1300 ரூபாயா? ஏன் அவ்வளவு ரூபா வெறும் காய்கறி வாங்குறதுக்கு?
எக்கோ, நீங்க முன்ன பின்ன காய்கறி கடையில எல்லாம் வந்து வாங்கினதுல பத்தி அதான் உங்களுக்கு தெரியல பத்துக்கிடுங்க. எல்லாமே நீங்க ஒரு ஒரு கிலோ வாங்கிருக்கியோ, அது போக முட்டையும் கேட்டீங்கல்ல, அது எல்லாமே வச்சிருக்கேன்க்கா. அதனால இவ்வளவு ரூபா வந்துட்டு பத்துக்கிடுங்க. சரி சரி, இந்தா இதுல துட்டு இருக்கு, எடுத்துக்கோன்னு. மீதி சில்லறைய வச்சிரு, நாளைக்கு தட்டு சாமான் வாங்குவோம்ல. சரிக்கா சரிக்கா. ஏப்பா தம்பி, இந்த கசாப்பு கடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல எனக்கு. நான் போய் கறி வாங்கி பழக்கல, எங்க அப்பா தானே வாங்கிட்டு வருவாரு. ஏக்கா நேரா போனீங்கன்னா மெயின் ரோடு வரும்க்கா. அந்த ரோட்டு மேல நிறைய கடையா இருக்கும்க்கா. நீங்க எங்கனாலும் வாங்கிக்கலாம். ஆ சரிப்பா. இந்த நிறைய கறி கடை, அதுக்கப்புறம் பேக்கரிலாம் இருக்கே. இந்தா கறி வெட்டுற பையன் கூட வந்துட்டானே. சரி, இந்த குடத்தங்க வச்சுட்டு போய் எல்லா கறியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம். வாங்கக்கா வாங்கக்கா, என்னக்கா வேணும்? மீன் இருக்கு, மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, என்னக்கா வேணும்? தம்பி, எனக்கு இப்பதான்ப்பா புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம்க்கா, வாழ்த்துக்கள்க்கா. சரிக்கா, நான் என்னக்கா உங்களுக்கு உதவி செய்யணும்? இல்ல தம்பி, இப்பதான் எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு பத்துக்க. நான் சமைக்க போறேன். எனக்கு சமையல் பத்தி ஒண்ணுமே தெரியாதா. அதான் கறி எல்லாம் வாங்கிட்டு போக வந்திருக்கேன். நீ எனக்கு எல்லா கறியிலையும் ஒரு 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 கிலோ போட்டு தர்றியாப்பா? எல்லா கறியும் ஒரு ஒரு கிலோ போட்டு இது என்ன குழம்பு கிண்ட போகுது? சரி, எல்லாத்துலயும் ஒரு ஒரு கிலோ போட்டா எனக்கு ஒரு 1000 ரூபாயாவது நமக்கு கிடைக்குமே. தாராளமா போட்டுடலாம்க்கா. மீன் 1 கிலோ, மட்டன் 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ போட்டு தரேன்க்கா. சரி சரி, சீக்கிரம் கேட்டு. இந்த பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்கு பத்தியா, பேக்கரி அங்க நான் போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன். ஏக்கோ, அந்த அண்ணங்கிட்ட ஜாக்கிரதையா பேசுங்கண்ணே. அவரு திடீர்னு அடிப்பாரு. எம்மாடி, இது இந்த ராணி அக்காவுடைய புருஷனா? அவங்க கடிப்பாவெல்லாம் இவரு அடிப்பாராமே. நல்ல சோடி தான். பேக்கரி இவர் தான் வச்சிருக்காரோ? சரி, இந்த நல்ல அழகழகா பண்டமா போட்டு வச்சிருக்காரு, கேட்டு பாப்போமே. அண்ணே அண்ணே, ராணி அக்கா புருஷனே, யார் தெரியுதா? கல்யாணத்துக்கு வந்தீர்லாம் ராணி அக்காவை கூட்டிட்டு. அந்த நெட்ட வழி வந்திருக்கேன். சொல்லுங்க என்ன வேணும்? என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? லட்டு இருக்கு, பூந்தி இருக்கு, கேக் இருக்கு, டுவானட் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன வேணும்? இந்த வட்ட வட்டமா வடை மாதிரி இருக்கலாம், வடையில சாக்லேட் போட்டு தடவி இருக்கலாம், டுவானட்டு அது ஒண்ணு, ஒரு பெரிய கேக் ஒண்ணு, அதுக்கு அடுத்து பிஸ்கட் பாக்கெட் 2 கொடுங்கண்ணே. இருங்க இருங்க, கடைக்குள்ள போய் எடுத்துட்டு வரேன். நல்ல பெரிய பேக்கரியா தான் போட்டிருக்காரு போல. சரி, இந்த பையன் கறியை வெட்டிட்டானாலும் எடையெல்லாம் பார்க்கணும்ப்பா. இன்னும் நம்ம பொறுப்போட இருக்கணும். பிறகு அதில் எடையே குறைச்சிட்டானா கறி கம்மியாக போயிருமே. ஏழை தம்பி, எல்லா கறியும் வெட்டியாச்சா? எடையெல்லாம் என் கண்ணு முன்னாடி போட்டு காட்டணும். நான் இனிமே ஒரு பொறுப்பான ஒரு பொண்ணா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாரும் சத்தம் போட்டாவோ பத்துக்கோ, பொறுப்புலன்னு. நான் பொறுப்போட இருக்கணும் பத்துக்கோ, சரியா? எல்லாம் கவனமாக வெட்டி என் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு தான் நீ வைக்கணும் பத்துக்க. ஏக்கோ, நேர்மை, உண்மை, உழைப்பு, அதுக்கு எல்லாமே உத்தரவாதனா அது ஏன் கடை, அது நான் மட்டும்தான். அதை நினைச்சுக்கிடுங்கண்ணே. உங்க கறி ரெடி ஆயிட்டு. சரிடே, கறியெல்லாம் எடை போடு. அந்த பேக்கரி அண்ணன் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். இந்தாங்கக்கா இந்தாங்கக்கா, எல்லாம் போட்டாச்சு. ஏன் இத்தனை வாட்டி இழிக்காருன்னு தெரியலையே. ஏன் அண்ணன் எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாக்கா. சரி, இந்தாங்க 100 ரூபா. சரி, சமையல் பண்றதுக்குள்ள ஒரு வழியா நம்ம ஆயிருவோம். அதனால இந்த பண்டங்களெல்லாம் போற வழியிலே தின்னுட்டு அங்கேயும் கொஞ்சம் தின்னுட்டு சமைக்க ஆரம்பிப்போம். ஏக்கோ, உங்களுக்கு கறி ரெடி ஆயிட்டுக்கோ. இங்க பாருங்க, மொத்தம் 6 பார்சல் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஒன்றுனா அரை கிலோவா போட்டிருக்கேன். மொத்தமா போட்டா பிஞ்சிடக்கூடாது பத்தியெல்லாம். ஆமா, 1/2 கிலோ சிக்கனு, 1/2 கிலோ மட்டனு, 1/2 கிலோ மீன், அப்புறம் இன்னொன்று இதுல 1/2 கிலோ சிக்கனு, 1/2 கிலோ மட்டனு, 1/2 கிலோ மீன். 6 கவருக்கா? என்னது 3 கவரா கொடுக்காம 6 கவரு ஆயா கவருன்ட்டு கிடக்கா? சரி, எவ்வளவுன்னு சொல்லு. என் புருஷன் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் போய் அங்க கறி வச்சு கொடுக்கணும். ஏக்கா, 1000 ரூபாக்கா? 1000 ரூபானா ரொம்ப அதிகம். இருந்தாலும் என் புருஷனுக்காக தான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த வாங்கிக்கோ. எம்ம இந்த குடத்தை மறந்து வச்சுட்டு போயிடக்கூடாதுப்பா. இந்த காயெல்லாம் போட்டு இந்த கறி குழம்பு வச்சதான் வாசமா அடிக்கும். இந்த 3 கறி இருக்கலாம், மீன், மட்டன், சிக்கனு, அப்புறம் இந்த காய்கறியை போட்டு வச்சாதான் அந்த ருசியே தெரியும். குடத்தை எடுத்துட்டு போவோம். சரி தம்பி, வாரேண்ணே, அடிக்கடி வருவேன் பத்துக்கோ. இனிய மாப்பிளைக்கு நான் அதெல்லாம் சமைச்சு போட்டாகணும். அதெல்லாம் வாரம் கறி எடுக்க வருவேன். இதே மாதிரி 3 கவரா போட்டு வைனே. என்ன இந்த பொம்பளை 3 கறியும் போட்டு சமைக்க போதா? யாத்தாடி, வாயில வச்சாலே வாந்தி வந்துருமே. எப்பா, எவ்வளவு தூரம் நடந்து போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. பாபு ரொம்ப கொடுத்து வச்சவர். என்னை மாதிரி ஒரு அன்புக்காரி இவருக்கு கிடைக்கிறதுக்கு இவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். பாபு பாபு பாபு, நீர் என்னோட பாபு, சாவு சாவு சாவு, நீர் எனக்காக சாவு. சி, இப்படிலாம் பாடக்கூடாது. அது என்ன சாவு சாவு, ரைமிங்கா வந்துட்டுனே. அது என்ன நம்ம சமையல் பண்ணி அவர் செத்துறவா போறாரு? அபசகுணமா அப்படி பாடக்கூடாது, வேற மாதிரி பாடணும். பாபு பாபு பாபு, நீர் என்னோட பாபு. அப்புறம் என்ன வரும்னு தெரியலையே, கரெக்டாக வரவும் மாட்டுக்கு. சரி, வேற பாட்டு படிப்போம். சரி, பாட்டா முக்கியம். போய் கிச்சனில் போய் வேலையை பார்ப்போம். எப்பா, மனுஷன் இன்னும் தான் தூங்கிட்டு கிடக்காரு போல. பாவம், ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சு டயர்டில் இருப்பாரு. சரி, நம்ம சத்தம் காட்டாமல் போய் கிச்சனுக்கு போயிடுவோம். எப்பா, நல்ல வேளை குக்கரெல்லாம் பாபு கழுவி தான் வச்சிருக்காரு. மழைன்னு வேலையை பார்ப்போம். அருவாமனையில் கருக்கு நறுக்குன்னு அவ்வளோத்தையும் வெட்டி குக்கரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்து கமன்னு என் செல்ல தங்க பாபுக்கு கொடுக்கணும். ருசியா பேசுவேன், ருசியா பார்ப்பேன், ருசியா சமையலும் செய்வேனா.
பசும்பால் நெய்யில் துவரம் பருப்பை கடைஞ்சி தாளிச்சி கொடுக்கட்டுமா? சரி சரி, மணி 1:30 ஆகட்டு. அந்த மனசை எந்திரிக்கிறதுக்குள்ள கடை கடைன்னு சாப்பாடை கொடுப்போம். இது கூடயே அரிசியும் போட்டோன்னா ஒரே சோறாக முடிஞ்சிருமே. அது நல்லா இருக்குமே, அது ஒரு பிரியாணி போல் ஆயிரும். சரி அப்படி செஞ்சுருவோம். பாபு இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சாரோ அவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடிச்சு கொளுத்துது. சரியான வேட்டை அவருக்கு, சாப்பாடு வேட்டை இன்னைக்கு. சும்மாவா 3000 காலி பண்ணியிருக்கோம்ல அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. சரி, இதை நல்ல ஒரு விசில் போட்டு வச்சுக்கிட்டு போய் உட்காந்துருவோம்ப்பா. ஏன் உச்சி மண்டையில் ஜுருங்குது, ஒன்னா பார்க்கையில் கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே டுருங்குது டருங்குது. ஏ ஏன் குக்கரில் இப்போ சவுண்டு வர போகுது. நான் இப்போ சாப்பாடு செய்ய போகிறேன். பாபு தான் வந்து ஷாக்காவாரு ஷாக்காவாரு. ஏன் விசில் சத்தம் வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு. சரி ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிரும். அவரை சாப்பிட வைக்கணும், பாவம் மனுஷன். சமையல் சமையல் சமையல், இது நெட்டவழியின் ஸ்பெஷல் சமையல் 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 சமையல். பாபுமா, ஏன் பாபுமா, சமைச்சிட்டேன் வாரீலா? ஏ பாபுமா, ஏ பாபுமா எதிரிங்க. சமையல்லாம் பண்ணியாச்சு, என்ன இப்படி கிடந்து தூங்குதீரு? மயங்கி கீங்கி விழுந்துட்டீரா? ஹாய் நெட்டம்மா, ரொம்ப கண்ணசந்து தூங்கிட்டேன் போலயே. மணி என்ன ஏயம்மா 1:30 மணியா? அடக்கடவுளே. சரி சரி, நான் போய் சமைச்சிட்டு வரேன்னா இரி. பாபுமா, கிச்சனுக்கு வாங்க, ஒரு உங்களுக்கு இருக்கு ஒரு ஜர்ப் ரைஸ். ஏன் ஹோட்டல்ல கிட்டல வாங்கி வச்சிட்டியா சாப்பாடு? அதான் கிடையாது, நீங்க கிச்சனுக்கு வாங்க, அந்த ஜர்ப் ரைஸை பாருங்க. ஐயோ, கிச்சன்ல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. தூங்குனது தப்பா போச்சு போலயே. பத்திலா, உமருக்காக நான் கடைக்கடையா அலைஞ்சி சாமா சட்டிலாம் வாங்கி சூப்பரா சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுவோம். ஐயோ, என்ன கன்றாவி கோலம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே, பயமா இருக்கே. புது சமையல் செஞ்சு வச்சோம், புகழ்ந்து நீ சொல்ல அலனா. புது சமையல் செஞ்சு வந்தோம், புகழ்ந்து நீ சொல்ல அலனா. சமையலுக்கான செலவு வேஸ்ட் சாமி. என்னையே பார்த்தது போதும் பாப்பு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக அழகா செஞ்சு வச்சிருக்கேன். பரவாயில்லையே, நெட்டம்மா நமக்காக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காளே, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. சரி சாப்பிட்டு பார்ப்போம். ஏட்டி, இது என்னது டீ? மீன் வாடை அடுக்கி, சிக்கன் வாடை, மட்டன் வாடை அடுக்கி, காய்கறிலாம் கிடக்கு. என்னது இது? என்ன பண்ணி வச்சிருக்க? அது ஒண்ணுமில்ல பாப்பு, எல்லா கறியும் வாங்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க. காய்கறி, மீன் கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறின்னு எல்லா கறியும் வாங்கி குக்கரில் போட்டு சோறையும் போட்டு நல்லா 6 விசில் விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. மணக்க மணக்க அது ஒரு பிரியாணி. அதுக்கு பேரே தெரியாத நெட்டவெளி பிரியாணின்னு வச்சுக்கிடுங்களேன். வாட் நான்சென்ஸ் பாபு, என்ன வேக் வேக், என்ன அவமதிக்கிறா? 3000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், தெரிஞ்சுக்கிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, 3000 ரூபாயா? அட பாவி, இப்படி காசு நாசம் பண்ணிட்டே. இது என்ன டீ செய்யுது? வாயில வைக்க முடியலையே. ஐய ஐய, பாபுமா பாபுமா, என்னாச்சு என்னாச்சு, இப்படி மலர்ந்து கிடக்கிரு? ஐயோ முடியல, வயிறு காந்தது வயிறு காந்தது. ஐயோ, அட கடவுளே, மயங்கி விழுந்துட்டாருன்னா இப்ப இவரை என்ன செய்ய முடியும்?